பேனில் நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் வந்து நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்தா கோவக்காவை போடுறோம். கோவக்காய் ஓரளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2 நிமிஷம் அப்படின்னாங்க. அந்த 2 நிமிஷம் டைமுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பச்சை மிளகா இன்னைக்கு நாங்கள் ஆட் பண்ணது ஒரு 12 பச்சை மிளகா ஆட் பண்ணோம். ஸோ பச்சை மிளகாவும் கோவக்காவும் நல்லா வதங்கணும். எது பச்சை மிளகா எது கோவக்காய் அப்படின்னு தெரியாத அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான அளவுக்கு தக்காளி ஆட் பண்ணுறோம். இன்னைக்கு ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம் கட் பண்ணி. ஸோ தக்காளியும் நல்லா வதங்கணும். தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அதை தொடர்ந்து ஒரு 2 வெங்காயம், அந்த வெங்காயத்தையும் ஃபைனாக சாப் பண்ணி அதில் போட்டுடணும். ஸோ வெங்காயம் இது எல்லாமே குக் ஆனதுக்கப்புறம் ஓகே நம்ம கன்சிஸ்டன்சிலாம் ஃபைன், இதுக்கப்புறம் ரொம்ப குக்கிங் டைம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, புளி தேவையான அளவுக்கு அண்ட் தேவையான அளவுக்கு பூண்டு பல் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிட்டு உப்பையும் ஆட் பண்ணிட்டு நல்லா கொஞ்ச நேரம், அதாவது ஒரு நிமிஷம் குக் பண்ணிட்டு அப்படியே ஆற விட்டுறணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லைட்டாக பல்ஸ் பண்ணி அதை எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா இப்படி ஒரு அவுட்புட் கிடைக்கும். அதில் மறுபடியும் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கியிருக்கோம்.